ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வந்திருக்கோம். இந்த எபிசோட்ல நீங்க 3 த்ரில்லர் மூவிஸ், பெஸ்டான த்ரில்லர் மூவிஸ் வித் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கிற மூவிஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த 3 மூவிஸ்மே வெவ்வேறு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படங்கள். ரொம்ப கேரண்டீடா சொல்றேன், இது அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். இந்த படத்துக்குள்ள அடல்ட் கண்டென்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றது அந்தந்த ஒரு படத்தோட ரிவ்யூ முடிக்கும் போது நான் சொல்லிடுறேன். தெளிவா பாத்துருங்க. ஸோ இந்த மொத்தமா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தெரிக்க விடுறோம் இந்த சண்டேவை. நான் இப்போ என்னென்ன படம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி IMDb ரேட்டிங் இதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு நான் சொல்றதை மட்டும் பாருங்க. ஆனால் டெஃபினட்டா இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கேரண்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாக ரெக்கமெண்ட் பண்ற படம் 2024 ஒரு பாலிஷ் கிரைம் த்ரில்லர் மூவியா வெளிவந்த கலர்ஸ் ஆஃப் ஈவில் ரெட். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். படத்தோட கதாநாயகி ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பப்புல வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க இருக்கிறவன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு சம்பவத்தை பண்றாங்க. அதுக்கப்புறம் சடலமா மறுநாள் காலில் கரை ஓரமா ஒதுங்குறாங்க பீச்சில். ஸோ இப்போ நம்ம கதாநாயகன் வந்து ப்ராசிக்யூட்டர், அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து அடையுது. அந்த ஏரியாலேயே இருக்கக்கூடிய ஜட்ஜோட பொண்ணு தான் இவங்க. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய ஆளோட பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆகும்போது இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கதாநாயகன் ப்ராசிக்யூட்டராக வராரு. இதுக்கப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சாரு, கதாநாயகி இப்படி கொலை பண்ணி பீச்சில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சடலமாக இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான ஒரு விடையை தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட், நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட். இது பயங்கரமான கிரைம் த்ரில்லர். ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கலா மேட்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் மொத்த படத்தை பார்க்க முடியும் போது என்ன மாதிரி படம், அந்த லாஜிக்கெல்லாம் தூக்கி தூரம் வச்சிடலாம். இருந்தாலும் படம் பார்க்கறது செம்ம இன்ட்ரெஸ்டிங் வந்து, த்ரில்லர் வேற லெவலா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த சம்பவம் இந்த படம். எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ண கூடாத படம் இது. கண்டிப்பா ஒரு சில ட்விஸ்ட்டை வந்து நீங்க வந்து எப்படி யோசனை பண்ணாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஐ கேரண்டியா சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு ட்விஸ்ட் செம்மையா இருக்கு. பெரிய பலம் இந்த படத்துல என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னா த்ரில்லர் ஆஸ்பெக்ட்ல மட்டும் இல்லாம இதுக்குள்ள ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அதை கதாநாயகி அந்த கதாபாத்திரம் இருந்தாலும் சரி, அவங்க அம்மாவா கூட கதாபாத்திரம் சரி, அந்த 2 ஆர்டிஸ்டும் வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து எந்த அளவுக்கு எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி நமக்கு அதை ரீச் பண்ண வைக்கிறாங்கன்றத அந்த படம். அடல் கண்ட பொறுத்தக்கும் இது கண்டிப்பா தனியா பார்க்கக்கூடிய படம். நீங்க ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா சம்பவம் தான் உங்க வீட்டுல. இப்போ நம்ம 2வது படம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் ஒரு சிறந்த த்ரில்லர் மூவி தான். இந்த படம் 2022 ஒரு டென்மார்க் கிரைம் த்ரில்லர் படமா வெளிவந்த த ஃபைனல் கிளைண்ட், த லாஸ்ட் கிளைண்ட் அப்படின்ற பேர்லயும் இந்த படம் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட கதாநாயகி இருக்காங்கல்ல, அந்த ஏரியாலே அவங்க தான் மிகப்பெரிய ஹைலி பெய்டு சைக்காலஜிஸ்ட். அந்த அளவுக்கு பயங்கரம் பிரபலமானவங்க. அவங்க கிட்ட வழக்கம் போல ஒரு பிரச்சனை ஒன்று வருது. ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வராரு. கடைசியா ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் தான் இருக்காரு. அவங்க தான் லாஸ்டா வந்து மீட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங் முடியுது. ஸோ எனக்கு வந்து என்கிட்ட காசு இல்லை, அதனால என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு நான் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், அவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துலயே சமம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, சார் நீங்க பார்க்க வேண்டியது சைக்காலஜிஸ்ட் கிடையாது, நீங்க சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும், நீங்க சைக்காட்ரிஸ்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடறாங்க. அந்த ஆள் சமகாண்டாயிடுறான். நான் 1 மணி நேரம் அப்பாயின்மெண்ட்டுக்காக இதுக்காக சில்லறைகள்லாம் உண்டியெல்லாம் உடைச்சு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்திருக்கேன், நீ என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாமி நீங்க காசே கொடுக்கோனா, நீங்க நல்லா போய் சைக்காட்ரிஸ்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, 1 மணி நேரத்துக்கு பே பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்க 1 மணி நேரம் பேசியே ஆகணும், அது என்னதான் பேச போறீன்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஓகே நமக்கு இன்னைக்கு சம்பவம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்மளே எதிர்பார்க்க முடியாத ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்தை நான் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 20-25 நிமிஷம் கான்வர்சேஷனாவே ஓடும். அந்த கான்வர்சேஷன் டைம்ல வந்து என்ன மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பின்னாடி நம்ம ரிவீல் பண்ற ஒரு மேட்டரும் அவங்க அந்த பேசின கான்வர்சேஷனுக்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க அந்த சஸ்பென்ஸை. ஸோ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல கூர்ந்து கவனிக்கணும். அந்த கான்வர்சேஷன் பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த படம் புரியறதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஆனா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல எல்லாமே ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த எடிட்டிங் வந்து செம்மையா இருக்கும், நீங்க பார்க்கும்போது தெரியும். இந்த படத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் உடைச்சிருவாங்க. என்ன அது பாதியிலேயே ட்விஸ்ட் ஓபன் பண்ணிடுறீங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா,
இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ட்விஸ்ட் இன்டர்வல் ட்விஸ்டோட ஒரு படி தூக்கம். இன்டர்வல் பிளாக் எல்லாம் அள்ளி தூக்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். ஸோ இப்படி ரெண்டே ரெண்டு ட்விஸ்ட் தான் படத்துல. அந்த ரெண்டு ட்விஸ்ட்டுமே உங்களால சத்தியமா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஐ சேலஞ்ச் யூ. டெஃபினட்டா கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இது பார்த்தே தீர வேண்டிய படம். இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அடல்ட் கண்டென்ட் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க தனியா பார்க்க வேண்டிய படம். செக்ஷுவல் போர்ட்ரேட்லாம் இருக்கிற படம் தான் அது. ஸோ நீங்க தனியா பார்க்கறது பெட்டர். இப்ப நம்ம மூணாவதா பார்க்க போற படம் என்ன பாத்தீங்கன்னா 2023 ஒரு அமெரிக்கன் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லரா வெளிவந்த பாஸ்டன் ஸ்ட்ராங்லர். இந்த படத்துல நம்ம கதாநாயகி பேசிக்காவே ஒரு பொண்ணு. அவங்க அந்த டைம்ல 1960 62 நடக்கிற மாதிரி கதைகளை செட்டப் பண்ணியிருப்பாங்க. அப்ப பெண்கள் வரிசையா கொலை பண்ணப்பட்டு இருப்பாங்க, ஒரு 3 பேரு. இந்த 3 பேருமே யாரோ ஒரு நபரால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணப்பட்டு இருப்பாங்க. ஸோ கதாநாயகி தெரியும், பேப்பர்லாம் அந்த பசுரமா வருமா பார்த்துருப்பாங்க. எவனோ ஒருத்தன் பண்றான், ஆனா யார் தெரியல அப்படின்றது தான், ஆள் தெரியாம தான் போலீஸ் சுத்திட்டு இருக்கு. கதாநாயகியை பொறுத்த வரைக்கும் இது மூணுத்துக்குமே ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஸோ அந்த லிங்க் வந்து என்ன அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்க, கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கில்லர் யாரும் கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொரு காலம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது இவங்களே களத்துல இறங்கி கண்டுபிடிக்கிறாங்க யாருன்னு. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல சினிமா துறையை சார்ந்தவங்க நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச். நீங்க வந்து என்ன நம்பி இந்த படத்தை பாருங்க. பின்னாடி நீங்க ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தோட சீன்ஸே நீங்க வைக்கலாம். இப்படிதான் ஒரு படத்தை நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு மேக்கிங்ல அசத்தல ஒரு படம், எடிட்டிங்ல வேற லெவலான படங்க. இந்த படத்தை வந்து நீங்க ஒரு சாதாரண கதையை எவ்வளவு சுவாரஸ்யமும் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு 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 சூப்பரான விஷயம் இந்த படத்துல இருக்கு. நீங்க பட்டி டைரக்டரா இருந்தா, நீ இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி இருந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து மஸ்ட் வாட்ச். இந்த 3 படமே மஸ்ட் வாட்ச் தான், சந்தேகமே கிடையாது. பட் இந்த படம் சம்திங் ஸ்பெஷல். மேக்கிங் வைஸா சரி, ஒரு எல்லா விஷயத்திலையும் பிளஸ்ன்னு சொன்னா இந்த படங்க என்னை ஆச்சரியப்படுத்த கூட படம் தான் அது. டெஃபினட்டா இந்த படத்தை எந்த காரணத்தை கூட மிஸ் பண்றாதீங்க. இந்த படத்துலயும் நம்ம எதிர்பார்க்க முடியாத நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. இந்த படம் வந்து அடல்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல லைட்டா மைல்டா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நீங்க முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாம்ன்றது நீங்களே அந்த கால் எடுங்க. இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ற 3 படங்கள். இந்த 3 படத்தையும் நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த 3 படத்துலயுமே ஐஎம்டிபி ரேட்டிங் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க அதை நீங்க பேஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாமா டிசைன் பண்ணாதீங்க. என்னை நம்பி பாருங்க. உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட்டும் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய பேர் என் வீடியோஸை பார்க்குறாங்க, பட் எல்லாருமே நான் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. ஸோ தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சில சின்ன சந்தோஷம். ஸோ இதே மாதிரி நாம ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ் ஸ்பீக். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் பிரசன்னா. Thanks. Bye bye. வணக்கம்.